இதில் திரு ரவிராஜா குழந்தைவேல் உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமி, உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே கடுமையான விமர்சனத்தை, கருத்துக்களை நேற்றிலிருந்து சொல்கிறீங்க. நேற்று மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் திமுக அரசு மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பின்மை அப்படின்னு, இதுலேயும் அதை தீவிரமாக எதிரொலிச்சிருக்கிறீங்க. இன்றைக்கி சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க குற்றவாளிகள். இந்த நடவடிக்கை போதுமானதா, என்ன நினைக்கிறீங்க? முதல்ல தமிழகத்தில் பெண்கள் தனியாக வெளியே போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதற்கு நடுவில் பெண் குழந்தைகள், அது போக்சோ பிரச்சனைகள், இந்த போக்சோவில் கைது செய்யக்கூடிய இதெல்லாம் குற்றங்கள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. இதற்கு மெயின் காரணங்களே போதை கலாச்சாரத்தை சரியாக நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தாமல், அதே போல் ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க, வாகன சோதனை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது மது அருந்தி வாகனத்தில் செல்கிறார்களா என்கிற மாதிரி. அதே மாதிரி சஸ்பீஷியஸ் கிரிமினல்ஸ் மூவ்மெண்ட்ஸு, சஸ்பீஷியஸ் ஆக்ஷன்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு மானிட்டரிங் எப்பயுமே எல்லா இடத்துலையுமே சிட்டிஸில் போலீஸோட வேலை அது செய்யணுங்கிறது. அதை செய்யும் பொழுதே அந்த நபர்கள் கிரிமினல் சம்மந்தப்பட்டவர்களா இல்லையா என்பது பார்வையிலேயே போலீஸ் துறையினர் கண்டுபிடித்து விடுவார்கள். அதே போல் நிறுத்தும் பொழுது அவர்கள் செய்கிற வேலைகளை பார்க்கும் பொழுதே அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் குற்றச்செயலில் ஈடுபடுகிறவர்களா இல்லையா என்பதை அவர்களுடைய அணுகுமுறையை வைத்தே சுலபமாக கண்டுபிடித்து விடுவார்கள். இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே குற்றங்கள் நடப்பது மிகவும் குறைவாகிவிடும். அதே போல மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டினால் கண்டிப்பாக பிடிக்கப்படுவோம், அபராதம் விதிக்கப்படும், தண்டனை விதிக்கப்படும், லைசன்ஸை கேன்சல் பண்ணப்படும். இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அப்போ மது அருந்தி விட்டு ஓட்டுவதோ இல்லை மது போதை எடுத்துக்கொண்டு செல்லுவதோ இதை எல்லாமே சுலபமாக போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு நடுவில் வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணுறது, போகிறது வர்றதெல்லாம் மூமெண்ட்ஸ் பார்த்தாலே, ஆளுங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்கெல்லாம் வச்சுருக்கானா இல்லையான்ட்டு. அதுக்கு நடுவில் செக்கிங்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மாட்டிடும், எல்லாமே மாட்டிடும். இதெல்லாம் மெத்தனமாக இருப்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த குற்றச்செயல்கள் அதிகரிக்கிறதுக்கு அதிகப்படியான காரணங்கள். அதே போல் வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் குறிப்பிட்ட வாகனங்கள் சஸ்பீஷியஸாக இருக்குன்னா அந்த பேட்ரோல் போகிறவங்க கரெக்டாக அதை போய் என்கொயரி பண்ணி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் இப்போ சுத்தமாக மெத்தனமாக இருக்கிறது. அதை துறை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய துறை தான். அவர் இந்த குற்றச்செயல்கள் அதிகரிக்கும் பொழுது ரிவ்யூ மீட்டிங்ஸ்ல இது என்ன காரணங்களால் இது அதிகரிக்கிறது, இந்த செயல்கள் கரெக்டாக நடைபெறுகிறதா என்பதை அறிவுறுத்தி ஸ்பீட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்லை, அதுக்கப்புறமா அது மீட்டிங் போடுறாரு, அறிவுறுத்தல் நடக்குது, அதையெல்லாம் கூட நம்ம செய்திகளின் வாயிலாக கடுமையான இப்போ அந்தந்த ஏரியாவில் ஒரு ஏரியா இப்போ கோயம்புத்தூர் இருக்குன்னா கோயம்புத்தூர்ல லாஸ்ட் மந்த் என்ன ரேஷியோ ஆஃப் கிரைம் ரேட் நடந்திருக்கு, இந்த மந்த் என்ன நடந்திருக்கு, கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்குங்கிறது இந்த ரிவ்யூ மீட்டிங்ல வரும். அப்போ ஒவ்வொரு முறை அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்ட பிறகு குறைந்திருந்தால் அந்த பாதுகாப்பு பணி அதிகப்படுத்தப்பட்டு இருப்பதாகவோ இல்ல அங்க எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவோ நடவடிக்கை எடுத்ததாகவோ ஒரு முன்னேற்றம் தெரியும். அது இல்லாமல் குற்றச்செயல்கள் அதிகரித்துக் கொண்டிருந்தால் அப்ப அந்த மெத்தனம் போக்கி இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக அந்த ரிவ்யூ மீட்டிங்ல தெரியும். அப்ப அப்படி கண்காணித்து அதெல்லாம் பண்றாங்களான்னு பார்த்தோன்னா அந்த மானிட்டரிங் சிஸ்டமே டோட்டலி கொலாப்ஸ். இப்போ நாங்களே சிட்டியில் இருக்கோம், சென்னையில் இருக்கோம். சென்னையில் 7 மணிக்கு மேலே போனால் எங்கே வேணும் என்றாலும் நிறுத்தி மது அருந்தி இருக்கிறீங்களா என்று சோதனை உட்படுத்தப்படுவது, அது டிராஃபிக்காக இருந்தாலும் டிராஃபிக் இல்லைனாலும் மேண்டேட்டரியா நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இது ரெகுலரா நடக்கும் பொழுது அந்த தவறுகள் செய்கிறவர்கள் கண்டிப்பாக அந்த பாதையில் பயணிக்கும் பொழுது அச்சுறுத்தல் வரும், பயப்படுவாங்க. அதெல்லாம் இல்லைங்கும் போது இல்லைங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா அவன் ஃப்ரீ மூவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த மாதிரி ஒரு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல இந்த பெட்ரோல் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு வாகனம் ஒதுங்கி இருக்கிறது, ரொம்ப நேரம் அங்க நின்றுட்டு இருக்குது, ஒரு குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்ல இந்த நடமாட்டங்கள் இந்த பைக்ல போறவங்க ஹெல்மெட் எல்லாம் போறான், லைசன்ஸ் எல்லாம் போறான், இதெல்லாம் செக் பண்ணும் பொழுது அவன் வெப்பன் வச்சிருக்கானா இல்லையாங்கிறது அவனோட மூவ்மெண்ட் மேனரிசம் பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த போலீஸ் துறையினுடைய மெத்தன போக்குனாலதான் இந்த பிரச்சனைகளே அதிகபட்சமா நடந்துட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஒட்டுமொத்த தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு போலீஸ் துறையை கவனிக்கக்கூடிய முதலமைச்சர் அதன் மீது அதிக கவனம் செலுத்தி இதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைச்சிருந்தாலும் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இல்ல. அதை கடந்து முதலமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, நாங்க அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தரதுக்கு நாங்க பண்றோம். இப்ப நீங்க போலீஸோட மெத்தனம்ங்கிறீங்க, அவர் இன்னும் அடுத்த கட்டமா சமூகத்தினுடைய அந்த போக்கையும் சொல்றாரு. நம் மகளிர் அனைத்து துறைகளிலும் அடையும் முன்னேற்றம் தான் இத்தகைய வக்கிர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், முழுமையான முற்போக்கு சமூகமாக நாம் மாறுவதற்கு வழிவகுக்கும். இதுல சமூக காரணிகளும் இருக்கு, வெறும்
போலீஸ் மெத்தனம் இல்ல இவங்க தப்பு பண்ணிட்டாங்க இல்ல இவங்க தப்பு பண்ணல அப்படிங்கிற இடத்தை தாண்டி இந்த இடத்தை நம்ம கவனிக்க இல்ல வேண்டியது மனிதர்கள் இயல்பாக மனிதர்களாக இருக்கும் பொழுது தவறுகள் நடப்பது குறைவாக இருக்கிறது. மனிதர்கள் போதைக்குள் ஆட்படும் பொழுது மனிதன் மிருகனாகிறான். அந்த மனிதன் மிருகமாகும் பொழுதுதான் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது எந்த குற்றச்செயல்களில் ஈடுபட வேண்டும் என்கிற முடிவை எடுப்பதில் தடுமாற்றம் ஏற்பட்டுதான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்போ ஒட்டுமொத்த இதற்கு பின்னடைவு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மது அண்டு இதுதான் போதை தான். இந்த போதை மது இருக்கிறவன் கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க செக் பண்ணும்பொழுது அவனை மேண்டேட்டரி அவனை பிசிக்கல் செக்அப் எல்லாமே செக் பண்ணும்பொழுது கண்டிப்பாக 100% இது போதைக்கோ இல்லைன்னா இதுக்கோ உட்பட்டு இருப்பாங்க. 3 பேரும் போதையில தான் இருந்தாங்கிறது உறுதியாகுது. அப்ப வந்து நம்ம சொல்ல வர்ற காரணங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையத்தான் இருக்கிறது. அப்போ அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் கரெக்டா எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. அதே போல ஒரு கஞ்சா அடிச்சிருக்கான்னு வச்சுக்கன்னா அவனை வந்து ஊதச்சொல்லி செக் பண்றான் இல்லைன்னா அவனை மேனரிசம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி புகைப்பிடிக்கிற இடத்துல கூட புகைப்பிடிக்கிறது பப்ளிக்ல புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா போலீஸ் வருது அப்படின்னா நார்மலா ஸ்மோக் பண்றவனுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும், கஞ்சா ஸ்மோக் பண்றவனுடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த டென்சிட்டி ஆஃப் த இது வந்து புகை வந்து சீக்கிரம் கலக்காது, புகை வந்து மேலே போய் கலக்காது, கீழ் லட்டத்திலே தான் இருந்துட்டு இருக்கும். போலீஸ் வந்து உடனடியாக அந்த இடத்துக்கு போகும்போது உடனடியாக கண்டுபிடிச்சிருவான் இந்த இடத்துல வந்து கஞ்சா இது பண்ணிருக்காங்கட்டு. பிஹேவியரும் மேனரிசமும் அவன் ரஃப் ஹேண்ட்லிங் தான் இருக்கும். அந்த கஞ்சா யூஸ் பண்றவன் மேனரிசம் வந்து ரஃப் ஹேண்ட்லிங்கா தான் இருக்கும். எடுத்த உடனே ஃபைட்டிங் ரேஸ்ல தான் வருவான். ஓகே, இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து பண்ணாதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. எல்லா பிரச்சனை அதாவது கஞ்சா வந்து அதிகபட்சமா ஆட்கொண்டு இருக்கிறது என்பது 101% இதன் மூலமா நிரூபணமாகுது. ஓகே, எல்லா ஆட்சியிலையும் இருக்கிறது, செல்வி ஜெயலலிதா ஆட்சியிலையும் இருக்குது. உடனே 100% பாதுகாப்பு, இப்போ பாதுகாப்பு இல்லை. ஓகே, பிரியன் சொல்கிற மாதிரி இது இம்பேக்டை ஏற்படுத்தும். ஆனாலும் இதை நீங்கள் இன்னும் ரொம்ப மிகை மதிப்பீடாக கொண்டு போய் ஒரு அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய இல்லை. அதாவது ஒரு திறமையான நேர்மையான எதிர்கட்சியாக ஆளும் கட்சி செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுவது எங்களுடைய ஜனநாயக கடமை. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பதில் சொல்லணும். எப்பயுமே நாங்கள் குறை சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் என்ன பேசுகிறோங்கிறது மக்கள் பார்க்குறாங்க, நீங்க என்ன செய்யறீங்கிறது மக்கள் பார்க்குறாங்க, நீங்க என்ன பதில் சொல்றீங்கிறது மக்கள் பார்க்குறாங்க. நான் திரும்புறேன், நிற்கிறேன், உட்காடுறேன், சிரிக்கிறேன், அதுக்கெல்லாம் ஒரு காரணம் கற்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் முகமுடி மாட்டிட்டு வர முடியும்? எங்களுடைய இயல்பான செயல்கள் இயல்பாகத்தான் இருக்கிறது. ஒரு குற்றச்சம்பவம் நடைபெறுகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்ங்கிறத விரிவாக சொல்லுறோம். சொல்லிட்டு டேட்டா சொல்லும் பொழுது நாங்கள் வந்து டேட்டா வச்சு உங்களை கார்னர் பண்றோம் நீங்க நினைக்கிறத விட ரியாலிட்டி என்ன இந்த பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றோம். உங்களை கார்னர் பண்றதுக்காக சொல்றதுன்னா அதுக்கு 1000 வழி இருக்கு. சரிங்களா? அதாவது 18,200 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் கடந்த 4 ஆண்டுகள் இருக்குன்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது 8,501 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த 4 ஆண்டுகள் நடக்குதுன்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி இப்ப மணிகண்டன் அவர் சொல்லும் பொழுது சொன்ன விஷயம் இன்னைக்கு மாலை முரசு தொலைக்காட்சியில வந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. ஆகவே தவறான விஷயத்தை எதுவும் சொல்லல. அதே டிவி நிர்வாகத்துல தான் இங்க உட்கார்ந்து நம்ம பேசுறோம். 19-20 விஷயத்தை தான் சொல்றாரு, ஆதாரத்தோடு சொல்றாரு. நீங்களே தான் போட்டிருக்கீங்க. சரியா? தவறுன்னு சொல்ல அப்படி இல்ல. அதுக்கு வந்து ஏற பாருங்க, ஆண்ட பாருங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான் சொல்றேன். அவர் பேசும்பொழுது ஆவேசம் கொண்டு அவரை எதிர்க்கணுங்கிற மாதிரி தான் பாக்குறீங்களே தவிர இந்த நிகழ்வு நடந்ததும் இந்த இடத்துல தான் இவங்க தான் போட்டிருக்காங்க. அதை தான் பேசியிருக்கோம். வேற யார்ட்டும் போய் ரெஃபர் பண்ணணும் அவசியம் இல்ல. நான் சொல்லல. இல்ல அப்படி சொல்லல. அவங்க பொங்குறாங்க பாத்தீங்களா? எப்படி ஊன்னு பொங்குறாங்க. என்ன சொல்றேன், வந்ததை ஆதாரத்தோடு இதே நிறுவனத்திலிருந்து போட்டதான் பேசுறோம். அப்ப என்ன இதுல அப்ப நீங்க சொல்றது தவறு நாங்க அதே காங்கிரஸ்ல இன்னும் கர சொல்றாரே சொல்றாரு. என்ன சொல்றேன், அவர் சொல்லி இருக்காருங்க. வருஷத்தை பாருங்க, அந்த கார்டு நாங்க தாங்க போட்டோம். 19-21 எல்லாம் ஓகேங்க. சொன்ன தகவல் உங்கள் நிறுவனத்திலிருந்து வந்ததுதான் அப்படிங்கறதையும் சொல்றோம், உறுதிப்படுத்துறோம். சரியா? இன்னொரு விஷயம் இருங்க. இப்போ பொன்ராஜன் சொல்லும்போது ரொம்ப தெளிவா, ரொம்ப நிதானமா, ரொம்ப நடுநிலையோடு அழகான கருத்துக்கள் சொன்னாரு. உண்மை. ஆனா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை மிக குறைவு. அது மட்டும் அல்ல, இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்ன ஸ்பெஷாலிட்டினா படிக்கும் பொழுதே அவர்களுக்கு 1 வருடம் கண்டிப்பாக ராணுவ பயிற்சியில் ஈடுபட வேண்டும். ராணுவ பயிற்சியில் ஈடுபட்ட பிறகுதான் அடுத்ததுக்கு போக முடியும், வேலைக்கு போக முடியும். அந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் இருந்தாதான் அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும். அப்போ ராணுவத்திற்கு தேவையான முறையான பயிற்சிகளை, போர் தேவைக்கான பயிற்சிகளையும் கொடுத்து, ஒழுக்கத்திற்கான பயிற்சிகளையும் கொடுத்து, அந்த ஒவ்வொரு குடிமக்களையும்
போருக்கும் தயார் செய்து ஒழுக்கத்திற்கும் தயார் செய்து அந்த சூழ்நிலையை தக்கவாறு வைத்துக் கொள்வதற்கு பழக்கப்படுத்தி கட்டாயமாக அதை படிச்சாதான் நீங்க அடுத்த வேலைக்கு போக முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாம் இருக்கு. அது மினிமம் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துல அது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அது போன்ற ஒரு நிலை வர வேண்டும் என்று அண்ணன் சொன்னது வரவேற்கக்கூடியது. அதனாலதான் நள்ளிரவில் போனால் கூட எந்த பிரச்சனையும் வராது. காரணம் என்னன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை 1 இயர் அவன் கத்து கொடுத்துறான். எல்லா விதமான பயிற்சிகள், போர் பயிற்சிகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அவன் விரும்பினாலும் விரும்பல அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவனா இருந்தானா அதுக்கு போனாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த போல ஒரு சிஸ்டம் இருக்கு. இதே போல டெல்லியில பாத்தீங்கன்னா இந்த இது லைசன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லைசன்ஸ் இப்ப வண்டியோட கார்டு இந்த இதெல்லாம் நம்பர் எல்லாம் போட்டு இது ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு கிரைம் ரேட்ல இன்வால்வ் ஆனீங்கன்னா உடனே அது அந்த சிஸ்டம்ல என்ட்ரி பண்ணிடுவாங்க. அந்த போலீஸ் டிராபிக்ல இருக்கவங்க உடனே என்ட்ரி பண்ணிடுவாங்க. என்ட்ரி பண்ணிட்டு ப்ரீவியஸ் ரெக்கார்டை பார்ப்பான். ரெக்கார்டை பார்த்துட்டு அந்த ரெக்கார்ட்ல இவன் இதுக்கு மாதிரி தப்பு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் ஒரிஜினல் கார்டை வாங்கி பஞ்ச் பண்ணிடுவான். அந்த ஒரிஜினல் கார்டில் ஓட்டை போட்டுருவான். ஓட்டை போட்டுட்டான்னா 1 ஓட்டை 2 ஓட்டை 3வது ஓட்டை போட்டான்னா கட் பண்ணி கொடுத்துருவான் கையில். லைசன்ஸை 3 முறை கிரைம் ரேட் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து தவறுகள் செய்தால் நீங்கள் எலிஜிபிலிட்டி இழந்து விடுகிறீர்கள் என்று சொல்லி கட் பண்ணிடுவான். அப்ப கிரைம் ரேட் வந்து கம்மியாகும். சரிங்களா? அதே போல போலீஸ் துறை வந்து பெட்ரோல் வாகனங்கள் வைத்திருக்கிறது போல ட்ரோன்களையும் பயன்படுத்த வேண்டிய சூழல் வந்துவிட்டது. அதை அரசியல் கவனத்தில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் இதை பார்த்தாவது அந்த துறைக்கு மாற்று ஏற்பாட இதை பண்ணணும்னு ஒரு வேண்டுகோளை அதிமுக சார்பில் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்காக கேட்டுக்கிறேன். சரிங்களா? ட்ரோன்களை மிலிட்டரியிலேயே பயன்படுத்துற சிஸ்டம் வந்துருச்சு. அண்ணன் இப்ப பொன்ராஜ் அவர்கள் இதை ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து இப்போ மானிட்டர் பண்றதுக்கு மேன் பவரை வச்சு பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு பாப்புலேஷன் ஏரியால வைட் ஏரியால பண்றது இஸ் ரியலி வெரி டஃப். சரிங்களா? இருந்தாலும் அதை நவீனப்படுத்தும் முறையில் ட்ரோன்களையும் போலீஸுக்கு பயன்படுத்தக்கூடிய பயிற்சியை அளித்தால், அதே போல வாகன ஓட்டிகளுக்கு மது அருந்தி விட்டு வரும் பொழுது இந்த கார்ட் பஞ்சிங் சிஸ்டமும் இந்த கம்ப்யூட்டரைசேஷனும் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கிரைம் ரேட் வந்து டோட்டலா குறைஞ்சிருக்கும். அதை வந்து முதல்வர் கருத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படுத்தினால் அவர் இந்த தாக்குதல் இலக்குக்கு ஆளாக மாட்டார். நன்றி.